இன்னைக்கு நம்ம இந்தியா ஜிம்பாப்வே கூட நம்மளோட சிங்கார சென்னையில வந்து மோத போறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல இந்தியா வின் பண்ணுவாங்களா? எப்படி வின் பண்ணா இந்தியா வந்து செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸை வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுமா, செகண்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுமா அப்படின்றத டிசைட் பண்ண போறது சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தாங்க. ஏப்பா அந்த மேட்சுக்கும் நம்ம இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. அந்த மேட்சை பொறுத்து தான் நம்ம இந்தியா செமிஃபைனலுக்கு ஈஸியாக போக முடியுமா இல்லையா அப்படின்றதே சொல்ல முடியுங்க. ஏன்னா இப்போ நம்மளோட செமிஃபைனல் வாய்ப்பு சவுத் ஆப்பிரிக்கா கையில் தான் வந்திருக்கு. இன்னைக்கு நடக்க போகிற சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த நெட் ரன் ரேட் பஞ்சாயத்தே இல்லை. இன்னைக்கு ஜிம்பாப்வேவை வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி நம்ம ஈஸியாக செமிஃபைனலுக்கு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னைக்கு இந்தியா ஜிம்பாப்வே கூட ஜெயிச்சா மட்டும் பத்தாது, பெரிய ரன் வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கணும். அப்பனாதான் நம்ம வந்து செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும். அதனால இப்ப நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா வேண்டிட்டு இருப்பாங்க, அப்ப சவுத் ஆப்பிரிக்கா எங்களை மட்டும் எவ்வளவு மோசமா தோக்கடிச்சிங்க, அதே மாதிரி இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸே தோக்கடிங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, அதனால எப்படியாவது இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சிருங்கப்பா அப்படின்னு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை தான் ரொம்ப உத்து பார்க்க போறாங்க. சரி, ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சுட்டா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம விளையாடணும்ல, அப்ப எப்படி நம்ம விளையாடணும்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா வந்து ஜிம்பாப்வே கூட டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 200 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும். அதே மாதிரி ஜிம்பாப்வேவை வேகமாகவே ஆல் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு மேட்சை ஒரு 70 ரன்னுல இருந்து 80 ரன்னு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஜெயிச்சாதான் நம்மளோட நெட் ரன் ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒருவேளை நம்ம சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஜிம்பாப்வே எவ்வளோ பெரிய டார்கெட்டை எடுத்தாலும் அதை வந்து நம்ம 10-12 ஓவருக்குள்ளே வந்து சேஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நெட் ரன் ரேட் இம்ப்ரூவ் ஆகி நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி ஈஸியாக வந்து செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும். இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அப்படி என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்ல வந்து சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஏன்னா நம்ம இந்தியாவோட பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் சரியில்லை. 3 பேட்ஸ்மேன்ஸுமே டாப் ஆர்டர்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸா வந்து இருக்கிறனால பவுலர்ஸ் வந்து ஈஸியா நம்மளோட இந்தியன் பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்துடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல திலக் வர்மாவை டிராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்ல அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதே இல்லை. அவரோட ரோல் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல விக்கெட் போச்சு அப்படின்னா நின்று ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும். ஆனா அதை வந்து அவர் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதனால அவரோட இடத்துல சஞ்சு சாம்சன் வந்தாரு அப்படின்னா சஞ்சு சாம்சன் கண்டிப்பா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல வந்து சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை திலக் வர்மாவை டிராப் பண்ண முடியாது அப்படின்னா ரிங்கு சிங்க்கு பதிலா இன்னைக்கு டீம்ல வந்து சஞ்சு சாம்சன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி போன மேட்ச்ல தப்பு பண்ண மாதிரி அக்சர் பட்டேலை வந்து கழட்டி விடவே கூடாதுங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்து அக்சர் பட்டேல் ரொம்ப முக்கியம். ஏன்னா சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா இருக்கும் அப்படின்றது தெரியும். அதனால டீம் கரெக்டாக செட் ஆயிருந்துச்சு. தேவையில்லாம அக்சர் பட்டேலை டிராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரை உள்ள கொண்டு வந்தது தான் வந்து பிரச்சனை. அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல தப்பு பண்ணக்கூடாது. இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா அக்சர் பட்டேல் வந்து இருக்கணும். அதே சமயத்துல நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் இவங்களும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஜிம்பாப்வே வந்து பெரிய ரன் வித்தியாசத்துல நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பவர் ஹிட்டர்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். ஆனால் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை. அதனால இன்னைக்கு மேட்ச்லயாவது இவங்க எல்லாரும் ஜொலிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்தியா இன்னைக்கு ஜிம்பாப்வேவை அடிச்சு நொறுக்குவாங்களா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.